அரிசி போடுறோமா, கம்பு போடுறோமா, கோதுமை போடுறோமா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமிங்க்கு நம்ம இற போடுறோமா, அவ்வளோதான். சரியா? அந்த மேலே ஒரு டேங்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க்கு அந்த பக்கத்தில் போய் நின்றுக்கிறாங்க. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2-3 புறா உள்ள இருக்குது. அது குஞ்சு முட்டையில் இருக்குது. அது இருந்து போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்களை மட்டும் நம்ம வந்து பறக்க விடுவோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு விஷயம் பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் இருக்க டைமில் பார்த்தீங்கன்னா புறாங்க எல்லாமே அடிக்கடி பார்த்தீங்கன்னா மேலே பறக்கும். ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு டைம் இல்லைனா 2 டைம் கம்பல்சரியாக பறக்கும். நம்ம பத்தவே தேவையில்லை, அதுவாகவே பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் அடிக்கும். ஆனால் இங்கே வந்து இவங்க வந்து இதெல்லாம் வந்து மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது கிடையாது. இங்கே வந்து அப்பப்போ நானா பத்திரன்னா உண்டு. மற்றபடி அவங்களாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் பறக்க மாட்டாங்க. அதாவது எப்படின்னா போயிட்டு இற சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயத்தை தான் பறக்கிறாங்க. தவிர முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீனாகவே பார்த்தீங்கன்னா மேலே ஏறி சுற்றிக்கிட்டே கிடப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் அந்த மாதிரி சுற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இறங்குவாங்க. ஆனால் இந்த தோட்டத்துக்கு வந்து அந்த அளவுக்கு பெருசாக பறக்கலையோ அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். அதனால இனிமேல் வந்து இவங்களை சுத்த விடுவோம் ஆளுகளை அப்படின்ற மாதிரி. சுத்த விடுவோம் மீன்ஸ் மேலே பறக்க விடுவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அதனால முஸ்கி கர்ணை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா மேலே பற்ற போகிறேன். இன்னும் வந்து யாருக்குமே வந்து இற போடல. எல்லாம் கோழிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே நிற்கிறான். இற போடுவானா மாட்டானா அப்படின்ற மாதிரி. அதனால இற வந்து இப்போ போட போகிறது இல்லை. தண்ணி வந்து எல்லாத்துக்கும் வந்தீங்கன்னா வச்சுட்டேன். தண்ணி இனியே குடிச்சு எல்லாம் ரெடியாக இருக்காங்க. பறக்க விடுவோம். அதுக்கப்புறம் இறங்கினதுக்கப்புறம் இறைய போட்டு விடுவோம். சரியா? ஆக்சுவலாக முஸ்கி புறாங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பத்தணும்லாம் தேவையில்லை. ஆனால் முஸ்கி புறாங்களை ஏன் பத்துறேன் அப்படின்னா, நான் கருணையை பத்தும்போது முஸ்கி வந்து பறந்தே ஆகும். அதனால முஸ்கியை மட்டும் விட்டுட்டு கருணையை மட்டும் பத்தலாம் அப்படின்னா அது கொஞ்சம் இம்பாசிபிள். சரியா? அதனால சரி 2யும் சேர்த்த மாதிரியே பற்றி விட்டுருவோம் அப்படின்றனால பற்றி விடுறேன். பறக்கிறது எனக்கு நல்லது, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கருணையை ஏன் நான் பழக்கணும் அப்படின்னா எனக்கும் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது எந்தெந்த புறா எந்தெந்த மாதிரி இருக்கு, எந்த புறா ரொம்ப தூரம் பறக்குது, எந்த புறா ரொம்ப நேரம் அடிக்குது, எது ஷார்ட் டிஸ்டன்ஸ்லேயே இருக்கு அப்படின்றதெல்லாம் எனக்கு ஓரளவு தெரியும். நான் கொடுக்கும்போது சில விஷயங்களை சொல்லி கொடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் ப்ரோ இது அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கலாம்ல. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா மெயினாக பறக்க விடுறேன். 2வது விஷயம், இது ரொட்டீனாக மாறினா எனக்கும் நல்லது, அவங்களுக்கும் நல்லது. அதுவும் கூட ஒரு காரணம். இப்பெல்லாம் வந்து அந்த ரொட்டீன் வந்து சூப்பரா பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றாங்க. அதாவது சில பேர் பாத்தீங்கன்னா லவ் பண்ணிட்டு இருப்பாங்க. புறாங்கள்ல சொல்றேன், கோழிங்கள்ல சொல்ல. சரியா? சில பேர் கூண்டை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க, சில பேர் முட்டையில இருக்காங்க, சில பேர் குஞ்சில இருக்காங்க. இந்த ரொட்டீன் வந்து சூப்பரா ஃபாலோ ஆகுது. ஒரு சிலர் மட்டும் தண்டத்துக்கு எதுக்கு சுத்துறனே தெரியாம சுத்திட்டே இருக்காங்க. 2 குண்லயும் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேர் எதுக்கு சுத்துறனே தெரியாம அவங்க பாட்டுல சுத்திட்டு இருக்காங்க. அவங்க யாருன்னா அந்த பட்டாக்கள். சரியா? மத்தபடி எல்லாருமே ஓரளவுக்கு அந்த ரொட்டீன் வந்து சூப்பரா பாத்தீங்கன்னா ஃபாலோ ஆகுது. ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, புறாங்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நல்லா ப்ரீடிங்ல இருந்து முட்டையிறதுல இருந்து எல்லாமே நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சோம்னா, நம்ம இந்த இற போடுறோம் பார்த்தீங்களா, இந்த இதை மட்டும் நம்ம சரியா பயன்படுத்திக்கலாம். அதாவது நம்ம என்ன இற போடுறோம், கம்பு போடுறோமா ப்ரோ, என்ன ப்ரோ அரிசி தான் போடுறீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அரிசி போடுறோமா, கம்பு போடுறோமா, கோதுமை போடுறோமா, இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டான டைமிங்க்கு நம்ம இற போடுறோமா, அவ்வளோதான். சரியா? அதாவது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஸ்டுடியோ ஸ்டார்ட் பண்ண புதுசில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டைமுக்கு வர முடியாது, கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். சரியா? நான் சில டைம் பார்த்தீங்கன்னா காலைல வரவே மாட்டேன், மதியானத்துக்கு மேலே வருவேன். அப்போல்லாம் நான் என்னால் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இற வந்து போட முடியாது. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நான் மோஸ்ட்லி 99% பார்த்தீங்கன்னா காலையிலும் இங்கே இருப்பேன், சாயலும் பார்த்தீங்கன்னா இங்கே இருப்பேன். அப்போ கரெக்டான டைமிங் நான் போடுறேன். அப்படின்னும் போது அவங்களோட ரிசல்ட்டுமே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சூப்பராக இருக்குது. சரியா? அதனால கரெக்டான டைமிங்கில் மட்டும் நம்ம இற போட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனைகள் வந்து நமக்கு ப்ரீடிங் முட்டை அப்படின்னு சொல்லி எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆல்ரெடி வச்சிருந்த கம்பு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அதாவது இப்போ நான் கை பிடிச்சிருக்கேன்னா இதுலேருந்து முன்னாடி எவ்வளோ தூரம் இருக்கோ இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. இப்போ நான் கை பிடிச்சிருக்கிறது வந்து பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பு இவ்வளோ தூரம் இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எப்படியும் 15 அடிக்கு குறையாமல் இருக்கும். சரியா? அப்படின்றப்ப நம்ம வந்து ரொம்ப தூரம்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. சும்மா லேசாக மட்டும் இது பண்ணாலே போதும். அது அவன் இடத்துல பறந்துட்டு இருப்பான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதில் வந்து அந்த இடத்துல ஒரு வெள்ளை துணியோ இல்லை வெள்ளை சாக்கோ ஏதோ ஒன்று கட்டிட்டு சும்மா லேசாக அப்படி இது பண்ணோம்னா நல்லா ஹைட் ஏறி பறப்பாங்க. எதுக்காக பெரிய கம்பு வேணும்னா, இப்போ நான் பத்தும்போது என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா சில பேர், இந்த ஓட்டில் நிற்கிறவங்க எல்லாம் பறந்துடுறாங்க, பிரச்சனை இல்லை. அந்த மேலே ஒரு டேங்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த டேங்க்கு அந்த பக்கத்தில் போய் நின்றுக்கிறாங்க. அப்போ நான் என்னதே தூக்கி இப்படி இது பண்ணாலும் அங்கே இருக்கிறவங்க வந்து ஒரு சிலர் பறக்க மாட்டுறாங்க. அதனால இந்த கம்புனா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் எல்லாருமே பறந்துடும். எனக்கு தெரிஞ்சு மாடு கூட பிச்சுட்டு ஒரு நாள் ஓடின்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நல்ல பெரிய கம்பு இது, நல்ல லென்த்தாக இருக்கும். இங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த வேப்பமரம் வரைக்கும் இருக்குது. அதனால நல்ல பெரிய கம்பு, தூக்கி நம்ம மாட்டில் டம்முன்னு அடிக்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா உள்ளே இருக்கிறவங்க ஃபுல்லாக கூப்பிட போகிறோம். இதில் வந்து அடகாத்துட்டு இருக்கிறவங்க குஞ்சில் இருக்கிறவங்க வந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடகாத்துட்டு இருக்கிறவங்க மேபி வரமாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இற போகிற டைம்லேயே ஒரு சிலர் தான் வருவாங்க, ஒரு சிலர் வரமாட்டாங்க. ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கா, அந்தளவுக்கு ஆளுங்க இல்லை. அதனால் எல்லா பேரும் உள்ளே போய் ஒழிஞ்சிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையும் முதல்ல கூப்பிட்டு வாங்கடா அப்படியே வாங்கடா, பா 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 பா. இப்போ ஃபுல்லாகிட்டாங்களா? இப்போ பத்துவோம். எல்லாம் இற போட போகிறேன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு நான் இற போட போகிறதில்ல. இப்போ இதையும் தாண்டி உள்ளே இருக்காங்கன்னா அது வந்து சரிதா, ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா குஞ்சில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா குஞ்சில் தான் இருக்குது. இந்த மாதிரி ஆளுங்க வந்து உள்ளே இருந்துக்கிட்டோம். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா 2-3 புறா உள்ளே இருக்குது. அது குஞ்சு முட்டையில் இருக்குது. அது இருந்து போட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இவங்களை மட்டும் நம்ம வந்து பறக்க விடுவோம். கிண்ணி கோழிங்களுக்கு வந்து அந்த சவுண்டு வந்து ஓரளவுக்கு மாறிடுச்சு. முன்னாடி வந்து சின்ன குஞ்சு மாதிரி கற்றும்ல, கோழி குஞ்சு மாதிரி,
இந்த மாதிரி கத்தும். தெரியுதா? அந்த மாற்றம் தெரியுதா? ஓரளவுக்கு அந்த பெரிய கோழி வந்தா எப்படி கத்தும்? ஓரளவுக்கு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலா முட்டை போடுறதுக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஐடியா எனக்கு முன்னாடி தோணல. ஏன்னா முன்னாடி வந்து சரி சும்மா எங்கேயாவது ஒரு பக்கம் போட்டுக்குவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஐடியாவில் பார்த்தீங்கன்னா இருந்தேன். ஆனால் இந்த மாதிரி நம்ம ஒரு 4-5 பெட்டி எங்கே அடிக்க வச்சிட்டோம்னாலே போதும். முட்டை போடுற எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு இங்கேயே போட்டுக்குவாங்க. முட்டை அதுக்கப்புறம் குஞ்சு அடகாக்குறது மற்ற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடத்தையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கோழிகளை மட்டும் இந்த இடத்துல அடைச்சோம்னா அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கு. ஏன்னா வீட்டுக்கு பக்கத்துல இருக்கனால ஸ்மெல் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கு. மற்றபடி அடகாக்குறது முட்டை போடுறது மற்ற எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செட் பண்ணாலே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கம்பை வந்து நம்ம வந்து ரெகுலராகவே செட் பண்ணியே வச்சுக்கிட்டோம். பர்மனெண்ட்டாக செட் பண்ணி வச்சிட்டோம்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து பர்மனெண்ட்டாக செட் பண்ண கம்பு இல்லை. இது வந்து லவாப்பழம் அப்புறம் மாங்காய் மாம்பழம் அதெல்லாம் பிடுங்குற கம்பு. இப்போதைக்கு இது வந்து வச்சுக்குவோம். கூடிய சீக்கிரம் ஒரு கம்பு வேணால் தனியாக வாங்கிடுவோம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரியா? எல்லா பயிலும் என்னை சுற்றி நிற்கிறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பற்ற போகிறேன். எல்லாம் தெரிச்சு ஓட போகிறாங்க. மாடுலாம் உட்காந்துட்டு இருக்கு. மாடு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். இதை நிமித்துறதே பெரிய வேலையாக இருக்குது. ஓகே டன், நிமித்தியாச்சு. அந்த நிற்கிறாங்க தெரியுதா? நான் சொன்ன அந்த ஒரு 4 பேர். இப்போ அவங்கள பத்திரிக்கை என்ன பண்ணணும் தெரியுமா? போனை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்படிதான் பற்றியாகணும். பறந்துட்டாங்களா? ஓகே பறந்துட்டாங்க. ஒருத்தர் கூட இல்லை. சுத்தூட்டத்தில் ஒருத்தர் கூட இல்லை. ஒரு 2-3 பேர் பார்த்தீங்களா? முஷ்டி மட்டும் நிற்கிது. அதிலையும் பற்றிடுவோமா? எல்லாரும் பறங்கடா. சரி ஒருத்தர் மட்டும் நிற்கிறேன். வேணா 2 போட்டு விடுங்க. முஸ்கி கூட நம்மளுக்கு பறக்கணும்னு தேவையில்லை. ஆனால் இவங்க எல்லாரும் பறக்கணும். அதில் வந்து 2 முஸ்கி மட்டும் நிற்குது. அது 2 முஸ்கி. அதனால பிரச்சனை கிடையாது. இவங்க எல்லாரும் பறக்கட்டும். அடிக்கிறாங்க தெரியுதா? ஓகே நான் வந்து கம்பை கீழே வச்சிடுறேன். அப்போதான் வந்து உங்களுக்கு நான் காமிக்கலாம் யார் யார் எப்படி பறக்கிறாங்க அப்படின்றத. இதில் பாருங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி 19 நமக்கு என்ன ஆகும்னா இந்த புதுசாக வர்ற பட்டாங்க எல்லாமே என்ன பண்ணணும்னா மோஸ்ட்லி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பழகிடும். ரெண்டாவது வந்து அதாவது என்னதான் வந்து கர்ணப்புறாங்க வந்து அடிக்கிறது அதோட இதுலேயே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னாலும் கூட அதை நம்ம ரெகுலராக பண்ணும்போது அதோட குவாலிட்டி இன்னுமே எனக்கு தெரிஞ்சு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். புதுசாக வர்ற பட்டாங்க எல்லாமே அதை பார்த்து பார்த்து நல்லா வால் வளைக்கிறது வைக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பழகிக்கும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். அதனால பத்துறது வந்து நல்லது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படியே பறந்துட்டே இருக்காங்களா? கொஞ்சம் கீழே இறங்குற மாதிரி இருக்கையில அதாவது ஒரு 1/2 மணி நேரம் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்றனால ரொம்ப போட்டு அவங்க வந்து இதுன்னு தேவையில்லை. அவங்க நார்மலாகவே பறப்பாங்க. ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் 1/2 மணி நேரம் அந்த மாதிரி பறந்துட்டாலே போதும். சரியா? மற்ற டயத்தில் வந்து இப்படி இறங்குற மாதிரி லேசாக அப்படி இறங்குற மாதிரி இருக்காங்கல்ல அந்த டைமில் வந்து நம்ம என்ன பண்ணிடணும் டக்குன்னு வந்து கம்பை தூக்கிடணும். கம்பை தூக்கிட்டு கொஞ்சம் பறக்க விட்டோம் அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே பறப்பாங்க. இதெல்லாம் ஒரு ஹைட்டே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. சரியான ஹைட் ஏறுவாங்க. சின்ன புள்ளி மாதிரி ஆயிரும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட் ஏறுவாங்க. இப்போ வந்து நம்ம பண்ணிடக்கூடாத தப்பு என்னன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உசுறு கொடுத்து பறந்துகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் இதுங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இற எதுவும் போட்டுறக்கூடாது. சரியா? இற போட்டோன்னா அப்புறம் அவங்களுக்கு எப்படி சொல்கிறது நாளை பின்னா நம்ம பற்றி விட்டோம்னா நம்மளை பற்றி விட்டு இற போடுறாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் இறங்கினாலும் இறங்கிடுவாங்க டக்கு டக்குன்னு. அதனால் அவங்க வந்து இறங்கி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி நார்மலாகவே வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம இற போட்டோம்னாலே ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கும். பிரச்சனை கிடையாது. ஓரளவு அது என்னன்னே தெரில. நல்லா நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா அந்த இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்கி அதெல்லாம் இறங்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்மளையும்லாம் போட்டு கொள்றாங்க அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முஸ்கி. சரியா? நீங்க வந்து நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்படியே சுத்தி வருவாங்க பார்த்திருக்கீங்களா? மத்த இடத்துல நார்மலா அடிப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுக்கு நேரா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு நல்லாவே பார்த்தீங்கன்னா அடிப்பாங்க. நம்ம வீட்டுக்கு நேரா அதாவது நம்ம கூண்டு இப்ப அதுங்களோட கூண்டு இங்க இருக்கா? அதுக்கு நேரயே மேலேயே பார்த்தீங்கன்னா நின்டுகிட்டு ஓரளவுக்கு நல்லா அடிப்பாங்க. இந்த இறங்குறாங்களா? அப்ப இந்த டயத்துல என்ன பண்ணிடணும்? டப்புன்னு எடுத்து பத்தி விட்டுறணும். கரெக்ட்டா இறங்குற டைம் வரும்போது நம்ம வந்து மறுபடியும் புடிச்சு பத்தி விட்டுறணும். அவங்களும் உழைக்கட்டும். அதாவது ஒரு இது இருக்குல்ல. "தெய்வத்தால் ஆகாதெனினும் மெய்வருத்த கூலி தரும்" அப்படின்ற மாரி சொல்லுவாங்கல்ல. அதனால எல்லாருமே உழைக்கணும். நம்ம மட்டும் உழைச்சா பத்தாது. புறாங்களும் உழைக்கணும். அதாவது அவங்களோட ஹெல்த்துக்காக. ஆ கொஞ்சம் கீழ இறங்குற மாரி வந்துட்டாங்களா? தெரியுதா? கரெக்ட்டா அப்படியே சுத்துவாய்ங்க. இந்த இடத்துல வரும்போது மட்டும் ஓரளவுக்கு அடிப்பாய்ங்க. இப்ப கடைசியா ஒரு புறா இங்க இருந்து பறந்துச்சுல, அத நான் பத்தவே கிடையாது. ஆனா அதுவா பறக்குது. என்னன்னா எல்லாரும் பறக்குறாங்க, நம்மளும் பறப்போம் அப்படின்ற மாரியான ஒரு மைண்ட் செட். இத வந்து என்னால ஃபுல்லா ஜூம் பண்ணி காமிக்க முடியல. அது ஒரு சில பட்டாங்கள்லாம் அதுல பறக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, லைட்டா அப்படி லைட்டா அந்த வால் வளைக்கும். லேசா பார்த்தீங்கன்னா, வால் வால வளைச்சு வளைச்சு பறக்கும்.
அந்த தெரியுதா? இதுக்கு நேர கையும் காமிக்க முடியே. ஒரு 2 பேர் பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே வாழ வளைக்கிறாங்க. ஒன்று இறங்க விடுறது இல்லை இன்னைக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் பறந்துட்டாங்க. ஒரு ஆள் அந்த தென்னை மரத்தில் போய் உட்காந்துட்டேன். அதனால ஓரளவுக்கு போதும்னு தான் நினைக்கிறேன். அவன் இறங்குற டயத்தில் வந்து இறங்கிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான், எல்லோரும் வந்து இறங்க போகிறாங்க. 2 பேர் இறங்கிட்டாங்க, 3வது ஆள். ஓகே, அனைவரும் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க. தென்னை மரத்தில் கொஞ்சம் பேர், டேங்கில் கொஞ்சம் பேர். நிறைய போட்டு விட்ருவோமா? இறங்கினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நிறைய போடுறேன். பா 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 பா. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பறக்க விட்டாச்சு. ஓரளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டே ஓரளவுக்கு பறந்தாங்க. சரியா ஒரு 1/2 மணி நேரம் பக்கம் பறந்தாங்க. அதாவது எல்லாருமே 1/2 மணி நேரம் பக்கம்லாம் பறக்க மாட்டாங்க. சில பேர் 10 நிமிஷம் பறப்பாங்க, சில பேர் 1/2 மணி நேரம் பறப்பாங்க, சில பேர் அதுக்கும் மேலே கூட பார்த்தீங்கன்னா பறப்பாங்க. அதனால் நம்ம இப்படியே ரொட்டீனாக வந்து பறக்க விட்டே பழகிடும். சரியா, அதாவது டெய்லி பறக்க விடுவோம். நீங்கள் சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் தான்டா, அதாவது நீங்கள் சாப்பிட்றதுக்கு முன்னாடி தண்ணி இருக்குண்டா, தண்ணியை குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே அப்படின்ற மாதிரி அவங்கள பழகிட்டோம் அப்படின்னா ஓரளவு ரெகுலராக பறப்பாங்க. பறக்கிறதுன்றது பொதுவாகவே நல்லது, கேஜுக்கும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். சரியா, அதனால் புறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கர்ணப்புறாங்கெல்லாம் பறந்தாதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அழகு. அதனால் ரெகுலராக வந்து இந்த விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணுவோம். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதே மாதிரி எடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.